Hello children. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் கிளாஸ் 4ல உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இயர் வந்து 2024 to 25 அந்த ஒர்க் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டர் என்னென்னா ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஃப்ராக்ஷன்ஸில் ஆல்ரெடி ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 11லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 11 என்னன்னு பாருங்கள். 79/9 இஸ் சேமஸ். அப்போ 79/9 ஒரு ஃப்ராக்ஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன தெரியுது? நியூமரேட்டர் வந்து 79, டினாமினேட்டர் வந்து 9. அப்போ நியூமரேட்டர் வந்து இஸ் கிரேட்டர் தேன் த டினாமினேட்டர். டினாமினேட்டரோட நியூமரேட்டர் வந்து எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் நம்ம இதை மாதிரி மிக்சட் நம்பராக எப்படி பண்ண முடியும்? கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்சட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது? என்ன இருக்குது நமக்கு? 79/9. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சட் நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணணும்னா நியூமரேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். அப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுங்கள்? 79/9 அப்படின்னா டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணால் என்னது? 9 9s are 81 வந்துடும். அப்போ 8 9s are தான் என்னது? 72. ஓகேவா? ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 7. சரியா? ஸோ இப்போ இதை மாதிரி இருக்கும்போது நமக்கு இது என்னது? ரிமைண்டர். இது வந்து குவாஷன்ட். ஓகே, இது குவாஷன்ட், இது ரிமைண்டர். இப்போ வந்து மிக்சட் நம்பராக எழுதும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குவாஷன்ட்டை தான் எழுதணும். 8. ஓகே, நியூமரேட்டரில் என்ன போடணும் அப்படின்னா ரிமைண்டர் போடுவோம். டினாமினேட்டரில் இங்கே இருக்கிற டினாமினேட்டர் அதே சேம் டினாமினேட்டர் தான் போடுவோம். ஓகேவா? சேம் டினாமினேட்டர். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் இன்ட்டு குவாஷன்ட் என்னது? எப்படி எந்த ஃபார்மேட்டில் போடணும்? குவாஷன்ட். நியூமரேட்டரில் வந்து என்ன போடணும்? 7ன்றது என்னது? ரிமைண்டர் டிவைடட் பை சேம் டினாமினேட்டர். இதான் ஃபார்மேட். ஓகேவா? இப்போ நம்ம குவாஷன்ட்டையும் டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் செக் பண்ணலாம். குவாஷன்ட்டையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8 9s are 72. ஓகேவா? இப்போ இந்த ஆன்சரையும் நியூமரேட்டரையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? என்னது? ஆன்சரையும் நியூமரேட்டரையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆன்சர் ப்ளஸ் நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணால் என்ன வருது? 72 + 7, ஸோ 79. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இங்கே இந்த வர ஆன்சரை என்ன பண்ணணும்? நியூமரேட்டரில் போடணும். இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் 79 இருக்குது, டினாமினேட்டர் சேம் தான். ஸோ அப்போ ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சட் நம்பராக கன்வெர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நியூமரேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது வர குவாஷன்ட்டை ஹோல் நம்பராக தனியாக போட்டுக்கணும், 8. ஸோ வர குவாஷன்ட்டை என்ன பண்ணணும்? இப்படி 8ன்னு தனியாக போடணும். அடுத்து ரிமைண்டரை வந்து நியூமரேட்டரில் போடணும். ஏற்கனவே உள்ள டினாமினேட்டரில் போட்டணும். அப்போ 8 × 7/9 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் அன்ஷேடட்? ஸோ இந்த ஃபிகரில் அன்ஷேடடுக்கான ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபிகர் நோட் பண்ணுங்கள். அப்போ அன்ஷேடட்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் என்னன்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இதில் நம்ம யூஸ்வலாக ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன அப்படின்னா 1 2 3 4 5 மேலே வந்து 5 இருக்குது. இங்கே 6 7 8 9 இதையும் என்ன பண்ணிவிடுவோம்? சேர்த்து 9 10 11 அப்படி கவுண்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஹாஃபில் இந்த இடத்துல கோடு வந்து கம்ப்ளீட் ஆகலை பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்ட்ஸ் எப்படி இருக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி இருக்கணும்? சேமாக தான் இருக்கணும். இந்த ஃபிகரில் இங்கே ஒரு ஹாஃப் இல்லை பாருங்கள். இந்த ஹாஃப் இந்த இடத்துல இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மிஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் இந்த ட்ரையாங்கிள் வந்து மிஸ் ஆகுது. ஓகேவா? இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபிகர். ஸோ இங்கே கோடு போட்டிருந்தால் தான், இங்கே ஒரு லைன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்டியும் கன்சிடர் பண்ணணும். இங்கே லைன் இல்லை. இங்கே லைன் இல்லாததுனால இந்த பார்ட்டை என்ன பண்ணிடணும்? நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா?
அப்போனா என்னென்ன வருது பாருங்கள், எத்தனை பார்ட் வருது, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை சேர்த்து கவுண்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எத்தனை வருது, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 10. ஸோ நம்பர் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, அன்ஷேடட். அன்ஷேடட் பார்ட் என்னன்னு செக் பண்ணலாம். 1 2 3, இது ஒன்று 4. ஓகேவா, இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது, ஏன்னா இங்கே கோடு இல்லை, இங்கே லைன் இல்லை. ஓகே, ஸோ அப்போ அன்ஷேடட் பார்ட் என்ன இருக்குது, 4 இருக்குது. அதை நியூமரேட்டரில் போடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 4/10. ஸோ 4/10 ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் டி 4/10. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Question number 13, 20/15 is same as 20/15 is same as னு ஆன்சரில் பாருங்கள் 4/5 4/3 4/7 5/8 இருக்கு. ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லேயும் காமன் ஃபேக்டர்ஸே இல்லை. அப்போனா இந்த ஃப்ராக்ஷன் இஸ் சேம் as அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை என்ன பண்ணணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லை லோயஸ்ட் ஃபார்ம், அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் காமன் ஃபேக்டரால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 20/15 அதுக்கு காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், காமன் ஃபேக்டர் 20/15 ரெண்டும் எந்த டேபிள்ஸில் வரும், ரெண்டும் என்ன பண்ணணும், 5 டேபிள்ஸில் வரும். ஓகேவா, ஸோ காமன் ஃபேக்டர் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 5 டேபிளில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20 டிவைடட் பை என்ன நம்பர், 15. 20 டிவைடட் பை 15. அப்போ 20 என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணணும். 15 என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 20/15 என்ன, 20/5 என்ன ஆன்சரு, 20/5 4, 15/5 3. ஓகேவா, ஸோ 4/3. இப்போ 4க்கும் 3க்கும் பாருங்கள் காமன் ஃபேக்டர் இருக்கா, காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ அப்போ 4/3 வந்து இஸ் சேம் as 20/15. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 4/3. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Question number 14, what fraction of the given figure is shaded? ஸோ கிவன் ஃபிகரோட ஷேடட் பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ கிவன் ஃபிகர் பாருங்கள், ஒரு ஸ்டார் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் கவுண்ட் பண்ணலாம். 2 4 6 8 10, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து 10. ஓகேவா, நமக்கு இங்கே தேவையானது என்னது, ஷேடட் பார்ட்டு. ஷேடட் பார்ட் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. ஷேடட் பார்ட் வந்து 5 இருக்குது. ஸோ அப்போ என்னது ஆன்சர், 5/10. ஓகே, next question, which of the following option represents the shaded part of the given figures? ஓகேவா, given figuresன்னு சொல்லியிருக்காங்க, எத்தனை இருக்குது பாருங்கள், 3 figures இருக்குது. ஓகேவா, இந்த ஃபிகர்ஸுக்கான ஷேடட் பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, which of the followingல எதுன்னு கேட்குறாங்க. என்ன ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா மிக்சட் நம்பர்ஸாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, மிக்சட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிகரில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது, 4. ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4 இருக்குது. நமக்கு எதோட ஃப்ராக்ஷன் வேணும், ஷேடட் பார்ட்டோட ஃப்ராக்ஷன் தான் வேணும் இல்லையா, ஷேடட் பார்ட்டோட ஃப்ராக்ஷன்ஸ் வந்து வேணும். அப்போ இதில் ஷேடட் பார்ட் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஓகே, அடுத்து செகண்ட் ஒனில் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் 4, ஷேடட் பார்ட் என்னது 4. ஓகேவா, தேர்ட் ஒனில் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து 4, ஷேடட் பார்ட் வந்து என்ன 3. ஓகேவா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸும் நம்பர் ஆஃப் ஷேடட் பார்ட்ஸும் ஈக்குவல். அப்போ 4/4 1, ஸோ 1 ஹோல் வந்துடுது. அப்போ இது ஒரு 1 ஹோல்.
ஓகேவா? அடுத்து இதுதான் என்னது இருக்குது 3/4 அப்படின்னு இருக்குது. இது ஒரு 1 ஹோல், இது ஒரு 1 ஹோல்னா டோட்டலாக 2. இது வந்து என்னது 3/4. அப்போ 2 3/4. இந்த இதுதான் என்னது ஷேடட் பார்ட்டோட இந்த ஃபிகர்ஸோட நம்பர்ஸை இதான் ரெப்ரசன்ஸ் பண்ணுறது, இந்த ஃப்ராக்ஷன் தான். ஓகேவா? இந்த மாதிரி மிக்சட் நம்பர் என்ன ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், 2 3/4. ஸோ ஆப்ஷன் பார்த்தா 2 3/4 ஆப்ஷன் சி. ஓகே, next question, what fraction of the given balls are not blue? எதுக்கு ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க? பால்ஸ் வந்து ஆர் நாட் ப்ளூ, ப்ளூவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி உள்ள பால்ஸுக்கு, ரிமைனிங் பால்ஸுக்கு தான் என்ன கேட்குறாங்க, ஃப்ராக்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 18 தான். ஏன்னா ஆப்ஷனில் பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ்லையுமே 18 இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ நம்பர் ஆஃப் பால்ஸ் கவுண்ட் பண்ணோன்னா 18 தான் வரும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை, எதோட ஃப்ராக்ஷன் தேவை, பால்ஸ் ஆர் நாட் ப்ளூ. அப்போ ப்ளூவாக இல்லாத ரிமைனிங் பால்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டியதான். அப்போ ப்ளூவை விட்டுட்டு ரிமைனிங் பால்ஸ் கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10. ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ராக்ஷன் வந்து என்னது 10/18. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் டைரக்ஷன் 17 18. 17 18 ரெண்டு கொஷினுக்குமே இந்த கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். Yashika has a bag with 8 red marbles, 4 blue marbles, 5 green marbles and 9 yellow marbles, all of the same size. ஓகேவா? எத்தனை மார்பிள்ஸ் வச்சுருக்காங்க? 8 red, ஓகே, 4 blue, 5 green, 9 yellow. ஓகேவா? இதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மார்பிள்ஸ் ஆர் ரெட். அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னன்னு தெரியணும். ஓகேவா? இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் என்னன்னு தெரியணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். 8 + 4 12, 12 + 5 17, 17 + 9 26. அப்போ டோட்டல் வந்து என்ன 26. இப்போ நம்ம என்ன ஃப்ராக்ஷன் வேணும், ஃப்ராக்ஷன் ஆஃப் மார்பிள்ஸ் ஆர் ரெட். அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் மார்பிள்ஸ் ஆஃப் ரெட் வந்து ரெட் மார்பிள்ஸ் எத்தனை இருக்குது, 8 இருக்குது. ஸோ அப்போ 8/26. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் 8/26 இருக்கா பாருங்கள், ஆப்ஷனில் 8/26. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மார்பிள்ஸ் ஆர் நாட் எல்லோ. அப்போ ஆர் நாட் எல்லோ, எது எல்லோ இல்லாத பால்ஸுக்கெல்லாம் ஃப்ராக்ஷன். அப்போ எல்லோவை விட்டுட்டு ரிமைனிங் பால்ஸுக்கு எல்லாம் என்ன ஃப்ராக்ஷன்னு பார்க்கணும், ரிமைனிங் மார்பிள்ஸுக்கு. அப்போ எல்லோ மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோவை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் மார்பிள்ஸ் என்ன இருக்குது, 8 + 4 12, 12 + 5 17. அப்போ ரிமைனிங் மார்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 17/26. ஆப்ஷன் இருக்கா பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து 17/26. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டடி த கிவன் ஃபிகர் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன்னு நம்மளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஷேடட் பார்ட் இருக்குது, அன்ஷேடட் பார்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ணணுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் என்னன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஷேடட் பார்ட்டுக்கு என்ன ஃப்ராக்ஷன் வரும், அன்ஷேடட் பார்ட்டுக்கு என்ன ஃப்ராக்ஷன் வரும் அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலாம். இந்த ஷேடட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கவுண்ட் பண்ண. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 12. ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஷேடட் பார்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஷேடட் பார்ட் வந்து என்ன இருக்குது 4. அப்போ டோட்டல் வந்து 12. 12ல் ஷேடட் பார்ட் 4 அப்படின்னா அன்ஷேடட் பார்ட் என்னவா இருக்கும், வெரி குட் 8. ஓகேவா? அப்போ டோட்டல் நம்பர் 12லேருந்து ஷேடட் பார்ட் 4 மைனஸ் பண்ணோன்னா ரிமைனிங் வர்றது தான் என்னது, ஷேடட் பார்ட் வந்து 4. அன்ஷேடட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா 8. ஓகேவா?
அப்போ ஷேடட் பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷன் வந்து 4/12. அன்ஷேடட் பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷன் வந்து 8/12. ஓகே, இப்போ 4/12ன்னு இருக்குது. 4/12 8/12 அப்படின்னு இங்கே ஆப்ஷனில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. 1/3 2/3ன்னு இருக்குது. அப்போ பாருங்கள் 1/3 2/3 அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ 4/12 இதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன? 4 டேபிளில் வரும்ல. அப்போ நியூமரேட்டரையும் நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரையும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நியூமரேட்டரை 4ஆல் டிவைட் பண்ணால் 1, டினாமினேட்டரை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3. ஸோ ஷேடட் பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷன் வந்து 1/3. அடுத்து அன்ஷேடட் பார்ட் வந்து 8/12. 8/12க்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ 8/12 அப்படின்னா இதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன? காமன் ஃபேக்டர் 4 வரும் இல்லையா? 4 டேபிளில் ரெண்டுமே இருக்கும். ஸோ 8/4 வந்து என்னது? 2. 12/4 என்னது? 3. ஓகேவா? ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன்ஷேடட் பார்ட் என்னது? 2/3. ஓகேவா? இப்போ இந்த 1/3 2/3 நம்மளோட ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1/3 ஆஃப் த ஃபிகர் இஸ் ஷேடட். நம்மளும் அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஷேடட் பார்ட்டோட ஃப்ராக்ஷன் வந்து 1/3, அன்ஷேடட் பார்ட்டோட ஃப்ராக்ஷன் வந்து 2/3. பாருங்கள் இருக்கா? 2/3 ஆஃப் த ஃபிகர் இஸ் அன்ஷேடட். ஸோ ஆப்ஷன் சி வந்து என்ன? போத் ஏ அண்ட் பி. ஆமாம், போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்ட் தான். நன் ஆஃப் தீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. ஓகே, next question, the difference between 4 1/2 and 2 1/8 is. இதோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன நம்பராக இருக்குது? மிக்சட் நம்பராக இருக்குது. ஆன்சரும் மிக்சட் நம்பராக இருக்குது. டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மிக்சட் நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? மிக்சட் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி வரும்? மிக்சட் நம்பரை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வரும். அதை பற்றி மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மிக்சட் நம்பர்லேருந்து என்ன பண்ணணும்? மிக்சட் நம்பர் 2 எப்படி பண்ணணும்? ஃப்ராக்ஷனாக என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 × 1/2 என்ன பண்ணுவோம்? 4 × 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 4 2s are என்னது? 8. அடுத்து 8 நியூமரேட்டரையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ 8 + 1 9. ஸோ அப்போ 9/2. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து 9/2. அடுத்து 2 × 1/8. ஸோ 2 18 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 8s are 16. அப்போ 16ஐயும் நியூமரேட்டரையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ 16 + 1 17 டினாமினேட்டர் சேம் தான் 8. ஸோ அப்போ என்ன நம்பர்? ரெண்டு நம்பர் வந்திருக்கு பாருங்கள், 9/2 17/8. இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்கள். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இல்லை. சேமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சேமாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ சேமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இந்த 2க்கும் 8க்கும் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 2, 8. ஓகே, எல்சிஎம் 2க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள்ஸ். எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? எல்சிஎம்னா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ 2க்கு பாருங்கள், 2ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 2 4 6 8 10 இதை மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து 8ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 8 16 24 இதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மல்டிபிள்ஸ் எழுதியாச்சு. அடுத்து காமன். ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 8 ஃபஸ்ட் ஒன்னே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான். அப்போ 8 தான் என்னது நமக்கு இங்கே எல்சிஎம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 8 என்ன நமக்கு? 8. ஓகேவா?
ஸோ இப்போ 8 தான் நமக்கு என்னது எல்சிஎம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 9/2 17/8 ரெண்டு டினாமினேட்டரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா 8ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 9/2 இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணணும், கன்வெர்ட் இன்ட்டு 8. அப்போ 8ஆக கன்வெர்ட் பண்ணணும்னா 2வை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 2வை வந்து என்ன பண்ணணும், 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரும் இல்லையா. ஸோ அதனால் நியூமரேட்டரையும் 4ஆல் டினாமினேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 9 4s are 36, 2 4s are 8. ஓகேவா. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 9/2வை இப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், 36/8ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், 17/8. ஓகேவா. இங்கே எப்படி இருக்குது, டினாமினேட்டர் 8 தான் இருக்குது. ஓகேவா. நமக்கு என்ன இருக்குது, எல்சிஎம் வந்து 8 தான். அப்போ எல்சிஎம் 8னா இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ 17/8 வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன அண்டர்ஸ்டுட்னா ரெண்டையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோன்னு மீனிங். அப்போ என்ன தான் வரும், 17/8. ஸோ இப்போ பாருங்கள் 36/8 17/8, 36/8 17/8ன்னு 2 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், ஆஸ் யூஷுவல் மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஓகே, அப்போ ஆஸ் யூஷுவல் 13 minus 36/8 minus 17/8. ஓகே, எனக்கு சப்ட்ராக்ட் பண்ணி அப்போ ஆன்சர் சொல்லுங்கள், என்ன வருது பார்க்கலாம். 36 minus 8, 36 minus 17 என்ன ஆன்சர் வருது, ஸோ 19/8. இந்த ஆன்சர் வந்துச்சா, 19/8. வெரி குட். இப்போ 19/8 இருக்குது. ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம் 19/8 இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் 19/8 இல்லை, எப்படி இருக்குது, மிக்சட் நம்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 19/8 என்ன பண்ணலாம், மிக்சட் நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இதை மிக்சட் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் என்னது, 19 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா. அப்போ 19 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 8 டேபிளில் 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24. அதனால் என்னது 2 8s are தான் என்னது 16. அப்போ 2 8s are 16. அப்போ 19ல் 16 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், பேலன்ஸ் வந்து 3. டினாமினேட்டர் சேம். ஸோ 2 into 3/8. திஸ் இஸ் அவர் ஆன்சர். அந்த 2 into 3/8 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் இருக்குது 2 into 3/8. ஓகே, புரியுதா. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்ராக்ஷனும் போடணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் என்னென்ன வேணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் தரவாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. டேபிள்ஸை டெய்லியும் சொல்லி பாருங்கள். ஓகேவா. டேபிள்ஸ் டெய்லி ஒரு தடவை சொல்லி பாருங்கள், ஒரு தடவை எழுதி பாருங்கள். அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த 10 கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் பிளிங்க் யுவர் ஐஸ். ஓகேவா. ஐஸை பிளிங்க் பண்ண மறந்துடாதீங்க, நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க, ஐஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சரியா. ஓகே, பாய்.